ஸோ என்ன ப்ரோக்ராம் எழுத போறோம் அப்படின்னா, ஒரு யூசர் கிட்ட இருந்து அவரோட வயசை கேட்க போறோம். அவரு வந்து எலெக்ஷன்ல வாக்களிக்கிறதுக்கு அவர் எலிஜிபிள் இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஏஜ். ரைட், யார்கிட்ட கேட்கலாம்? பூர்ணா. சோ ஏஜ் வந்து எப்படி வாங்கலாம்? நீ சொன்னீங்கன்னா நான் அப்படியே டைப் பண்ணிடுவேன். இன்புட் பிராக்கெட் குள்ள இன்புட், இன்னொரு பிராக்கெட் ஓபன் பண்ணி டபுள் கோட்ஸ் குள்ள என்டர் யுவர் ஏஜ். ஓகே, குட். என்டர் யுவர் ஏஜ். யூசர் கிட்ட இருந்து ஒரு ஏஜ் வாங்கியாச்சு. ஓகே, சரி நீயே சொல்லுமா. இப்போ யூசர் வந்து மேஜரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி போடலாம்? இஃப் கண்டிஷன் என்ன எழுதலாம்? இஃப்க்குள்ள வந்து ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 சார். ஓகே, இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குள்ள வந்து யூ ஆர் எலிஜிபிள் டு வோட். ஸ்பேஸ் விட்டுக்கோங்க சார் பிரிண்ட்க்கு முன்னாடி. எலிஜிபிள் டு வோட். ஓகே, பிரிண்ட்க்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டுக்கணுமா? அதுக்கு பேர் என்ன? ஓகே, யார் சொன்னது இப்போ? இல்ல எனக்கு 2 வாய்ஸ் கேட்டது, யாருன்னு தெரியல, அதான் கேட்டேன். யார் சொன்னது? ஓகே ஃபைன். ஓகே, அடுத்த பேரு இண்டென்டேஷன். ஓகே, இண்டென்டேஷன். ஓகே, போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் பூர்ணா? அடுத்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் குள்ள சார். ஓகே, எல்ஸ் குள்ள you are not eligible to vote. Print statement குள்ள சார். கரெக்ட்டா? எல்ஸ் மட்டும் பின்னாடி கொண்டு வந்துருங்க சார். ஓகே, கரெக்ட்டா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் சார். ஓகே, பிரிண்ட்டையும் முன்னாடி கொண்டு வரணும். சோ இஃப்க்குள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எந்த லைன்ல இருக்கோ அதே லைன்ல எல்ஸ்க்குள்ள இருக்கிறதும் இருக்கணும். ஓகேவா? சோ மத்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இஃப்க்கு அப்புறம் ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணுவோம், இஃப் முடியும் போது ஒரு கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எல்ஸுக்கும் கர்லி பிரேஸ் ஓபன் பண்ணி கர்லி பிரேஸ்ல முடிப்போம். பைத்தான்ல கர்லி பிரேசஸ் கிடையாது. இன்ஸ்டெட் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும்? இந்த இண்டென்டேஷனை பேஸ் பண்ணி தான் ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல ஒரு தப்பு இருக்கு. என்ன தப்பு இருக்கு? யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க? சார் ஏஜ் வந்து 18 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருங்க. ஓகே, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஓட்டு போடலாம் தானே? ஆனா 18 வயசுக்கு மேல தானே சார் சொன்னீங்க ஃபர்ஸ்ட், இல்லையா? 18 முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு வயசுன்றது எப்ப சொல்லுவீங்க? பிறந்த உடனே சொல்லுவீங்களா? ஒரு வயசு முடியும் போது சொல்லுவீங்களா? முடியும் போது தான். சோ அப்ப 18 வயசு முடியும் போதுதான் ஏஜ் வந்து 18ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஓட்டு போடலாம் தானே? 18 வயசு நிறைவடையுது. ரைட். சோ இந்த ப்ரோக்ராம்ல ஒரு தப்பு இருக்கு. என்ன தப்பு? இல்லன்ற மாதிரி தோணுச்சுன்னா இல்லன்னு சொல்லுங்க. தப்பு இல்ல சார், கரெக்டா தான் இருக்கு. ஓகே, இந்த ப்ரோக்ராம்ல தப்புலாம் கிடையாது, கரெக்டா தான் இருக்கு. சோ உங்களுக்கு தப்பு இல்ல அப்படின்னு தோணுச்சுன்னா தப்பு இல்லன்றத சொல்லுங்க. ரைட், இதுதான் வந்து கான்ஃபிடன்ஸ். சோ அது வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் எப்ப தெரியும்னா, எப்ப வரும் அப்படின்னா, சப்ஜெக்ட்ல உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை, அவ்வளவுதான். தப்பு இருந்ததுன்னா என்ன தப்புன்னு பாயிண்ட் அவுட் சொல்லணும். ரைட், சோ இதுல தப்பு கிடையாது. ரன் பண்ணலாம். 18 அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். வெரி குட். 10 அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். உங்களால ஓட் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல லெஸ் தென் 18 அப்படின்னா அவரு யூசர் வந்து மைனர் இல்லையா? பிரிண்ட்
மைனர். இப்போ இஃப் கண்டிஷன்ல நான் ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் போட்டிருக்கேன். ஆனா எல்ஸ்ல 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கேன். இது ஓகேவா? ஓகே தான் சார். ஓகே தான் சார். மத்தவங்கலாம் 2 பேர் சொல்லிருக்கீங்க. மத்தவங்கலாம் இது ஓகேவா? ஓகே தான் சார். ஓகே சார். ஓகே தான். ஓகே. சோ இஃப்க்குள்ள எத்தனை லைன்ஸ் இருக்கோ அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் எல்ஸ்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இஃப்ல 4 லைன் இருக்கலாம், எல்ஸ்ல ஒரே லைன் இருக்கலாம். இஃப்ல ஒரே லைன் இருக்கலாம், எல்ஸ்ல 10 லைன் இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர். Enter your age 56. You are eligible to vote. Okay. So இந்த மாதிரி கம்பேரிசன் வச்சு யூசர் வந்து ஓட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது தெரியும். இங்க என்ன ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம்? யார்கிட்ட கேட்கலாம்? மாரிஷ், இங்க என்ன ரிலேஷனல் ஆபரேட்டர் பா யூஸ் பண்ணிருக்கோம்? சார் கிரேட்டர் than or equal to சார். வெரி குட். சோ இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, வெரி குட்.